அப்ப நம்ம எல்லாம் நீதிமான், நமக்கு இந்த வருஷத்துல நன்மை மண்ணாக வரும். கைவிடாமல் சொல்ல ஆபிரகாமும் நல்ல கவனமாக கேட்கணும். ஆபிரகாமும் லோத்தும் நீதிமான் தான். ஆனால் ஆபிரகாம் எந்த விஷயத்துக்கும் தேவத்தை ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை செய்வான். ஆனால் லோத்து அவன் இஷ்டத்துக்கு செய்வான். அதனால வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. நீங்க ஆபிரகாம் போல வாழ விரும்புகிறீர்கள், கைவிட்டுக்காக பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் தேவனை ஜெபம் பண்ணி செய்வேன். அவன் கை வந்து சொல்றேன் புரிய மாட்டேன். ரெண்டு பேரும் நீதிமான் தான். ஆபிரகாம் நீதிமான், லோத்தும் நீதிமான். ஆனால் ஆபிரகாம் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணி தான் அந்த காரியத்தை செய்வான். லோத்து தான் இஷ்டத்துக்கு செய்வான். நீங்க லோத்துல வழியில சொல்லுங்க, முடிச்சு இருக்கீங்க. நாங்கள் ஆபிரகாம் போல தேவ சமூகத்தில் காத்திருந்தால் செயல்படுவோம். புதிய வருஷத்திலே நாங்கள் ஜெயிப்போம். கடந்த வருஷத்திலே ஜெபம் பண்ணுவதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணாதவர்கள் இந்த வருஷத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கணும். 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நீங்க என்னைக்கு ஜெபிக்கிறீங்களோ அப்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ராமர் சொல்ற பக்கத்துல நீங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. ரொம்ப ஜெபம் பண்ணா ரொம்ப நல்லா இருப்பீங்க. சுத்தமா ஜெபம் பண்ணாட்டா நீங்க மண்ணா இருப்பீங்க. என்ன செய்ய போறீங்க? கொஞ்சம் ஜெபம் பண்ண போறீங்களா? ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. இல்லை எப்படி பண்ணாமல் இருக்க போறீங்களா? மேலும் முகத்தை பார்த்து அது புது வருஷத்துல நீங்க தீர்மானம் பண்ண வேண்டும். அந்த ஆண்டு போயிடுச்சு. ஜெபம் பண்ணிக்கலாம், ஜெபம் பண்ணாமல் இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் இதை காத்து வந்து ஜெபிக்க வேண்டும். அதுக்கு ஒரு வசனங்களை வாசிக்கலாம். சங்கீதம் 37:34 வாசிக்கலாம். சங்கீதம் 37:34. சங்கீதம் 37:34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியில் கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய், உன்னை உயர்த்துவார். பக்கத்துல குறிச்சுங்க. ஆண்டு சமூகத்துல ஜெபிக்க நிறைய பிளாட் வாங்கி போடலாம். உள்ளது குத்திடுவீங்க, போய் உள்ளது போயிடும். நீங்க ஜெபம் பண்ணாட்டா கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அழகா சொல்றாரு, சுதந்திரித்துக் கொள்வார், அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்கள் அறுப்புண்டு போவார்கள். ஆண்டு பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பித்தாலே நிச்சயமாக நீங்கள் பிளாட் வாங்கி போடுவீங்க. நான் இயேசுவை தரித்திருந்தேன். எங்கள் வீட்டில் கரண்ட் கிடையாது, ரொம்ப இயல்பாக போடுவோம். ஆனால் இயேசு ஏற்றவுடனே எங்களுக்கு பாஸ்டர் ஆபீஸ் சொன்னார், பிரதர் நீங்கள் நல்ல ஊழியத்தை கொடுக்குறீங்க. எங்கள் அம்மா வேற எப்போ பார்த்தாலே வீடு கட்டுறா, அசம்பிளிங்க வீடு கட்டாங்க. எனக்கு பரவாயில்ல வீடு நான் பேசாமல் இருப்பாங்க. ஆனால் எங்கள் பாஸ்டர் ஆபீஸ் ஐடியா கொடுத்தார், நீங்க வர்ற காசுக்கு இடம் வாங்கி போடுங்க. நம்மள இடம் வாங்கி போட சொல்றாரு. கர்த்தருக்கு உண்மை சொல்லுங்க. ஊழிக்கு வந்த பிறகு ஒரு செலவு நான் வாங்கல. கைது ஞாபகம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஆத்திப்பள்ளி இடம் வாங்கி போட்டேன், ராமாத்துவ இடம் வாங்கி போட்டேன், மதுரை இடம் வாங்கி போட்டேன். அதெல்லாம் வித்து வீடு கட்டேன். கைது ஞாபகம் சொல்லுங்க. ஆனால் நீங்க சம்பாதிக்கணும். அது சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கணும்? ஜெபம் பண்ணாவே கர்த்தருக்கு ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவார். அவங்க நீங்க நீதிமானாய் மாறி அவர் சமூகத்தை காத்து இருந்தார். ஆபிரகாம் போல நல்ல விசுவாசம் இருந்தார். நிச்சயமா நீங்க டாப்பா இருப்பீங்க. பக்கத்துல கைத்து டாப்பா இருக்க போறீங்களா? டாப் போய் கிடக்க போறீங்க. நீங்க சிரிக்கிறீங்க. நீங்க டாப்பா இருக்கணும். புதிய வருஷத்துல கடந்த ஆண்டை காட்டிலும் நீங்கள் பயங்கரமா பெறணும். ஆண்டுடைய ஆசை அது. ஆபிரகாமுடைய ஆசை பூமி தாங்கக்கூடாது. முடியுது, பூமியே தாங்க முடியலையா? இப்ப உங்களை கேட்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டு ஆசிரியார், நான் பிளாட் வாங்கி போட்டிருக்கேன், வீடு கட்டியிருக்கேன், இல்லை பிளாட் பண்ண கேஸாக இருக்கிறேன். அல்லையா சொல்லுங்க. நீங்கள் நல்லா இருக்கணும். அதான் நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறார், இந்த புதிய வருஷத்துல இதுவரைக்கும் இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க. கேட்கிறவங்க சொல்லுங்க. அது உங்களுக்கு முடியாது, ஆனால் தேவனால் கூடும். ராமர் சொல்லுங்க. தேவ சமூகத்தை காத்திருந்தால் நிச்சயமாக வருகிற புது வருஷத்திலே நீங்க நல்ல இடம் வாங்கி சூப்பரான வீடு கட்டுவீங்க. நான் தான் பிரதேசம் பண்ணுவேன். சொல்லுவேன். நான் நிறைய வீடு காணுக்கு திரும்ப இருந்தேன். நிறைய வீடு பிரதேசம் பண்ணீங்க. ராமர் சொல்லுங்க. அருள் அவ்வளோ பெரிய பங்களா கட்டுவார். பெரிய பணக்காரங்க வந்திருப்பாங்க. என்னைய கூப்பிட்டு ஜெமுசா இந்த பிரதேசம் பண்ணுவார். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா எவ்வளோ பெரிய ஆளு நம்ம போய் ரிப்பன் கட்டி சொல்றாரு. எனக்கு ரிப்பன் கட்டணும் பிதா குமார் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வெளியே கம்மி இருக்கேன். பாசாரு இல்லையா? நீங்க என்ன சொன்னீங்க? பாசம் வெட்டிட்டீங்க. அந்த பிரதேசமே என்னே தெரியாது. ஏன் அவர் சொன்னார்டா
செம்புசா நல்ல வீடு கட்டிக்கிறார், அவருக்கு பொறாமை இருக்காது. வழியில் சொல்ல நீங்கள் பொறாமப்பட யாரையும் கூப்பிடக்கூடாது. அது வந்தாலும் உள்ளது நஷ்டமா இருக்கு. வழியில் சொல்ல அல்லேலூயா. ஆக உங்கள் இருதயம் பொறாமை இல்லாமல் இருந்தால், பொறாமையில் சொல்லுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால், மற்றவரை குற்றப்படுத்தாமல் இருந்தால், உங்களுக்கு எரிச்சல் இல்லாமல் இருந்தால், கோபம் இல்லாமல் இருந்தால், நிச்சயமாக புதிய வருஷத்தில் உங்களை பயங்கரமா ஆசீர்வதிப்பார். நம்புறவங்க தலைவர்களை கைதறீங்க. இரண்டாவதாக, முதலாவது நீதிமானாக இருந்தால் உங்களுக்கு ஆண்டவர் பலன் அளிப்பார். இரண்டாவதாக நான் சொல்ற வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25:21 நீங்கள் நன்மை செய்தால் கர்த்தர் பலன் அளிப்பார். ராமன் சொல்ல ஒரு நீதி 5:5 தான் மக்களுக்கு முதல் சொன்ன நீதிமான இருந்தால் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ராமன் சொல்ல எப்படி நீதிமான ஆகுது? இயேசு கழுவப்பட்டாலே போதும். ராமன் சொல்ல இரண்டாவதாக நீங்கள் நன்மை செய்தால் கர்த்தர் நமக்கு பலன் அளிப்பார். நீதிமொழிகள் 25:22 வாசிக்க கேட்கிறேன். ஒரு சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாய் இருந்தால் தண்ணீர் கொடு. அடுத்து குதிப்பாய், பலன் அளிப்பார். அதாவது சத்துரு தன் வீட்டாலே தனக்கு சத்துரு. உங்க ஊர்ல எல்லாரும் உங்களை பாராட்டாங்க. பாஸ்டர் எனக்கு செலவுக்கு சொன்னாங்க, நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன். இது எல்லாரும் பாராட்டாங்க. பாஸ்டர் நீங்க ஒரு ஆளுக்கும் பாஸ்டர் வாரம் பிரசங்க குறை சொல்றீங்க. என்னை எவனே குறை சொல்ல மாட்டாங்க பாஸ்டர். அவங்களும் கைவிட்டுக்கான முகத்தை பார்க்கணும். எல்லாருக்கும் சத்துருக்கள் உண்டு. அதுவும் நம்ம வீட்டாரே நமக்கு சத்துவா இருப்பாங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சத்துவா இருப்பாங்க. ஆனா உங்க புத்தி மாறணும். அழகா சொல்லப்படுகிறது, ஒரு சத்துரு பசியா இருந்தால், யார் பசியா இருந்தால் உங்க புத்தி மாறும். ஒரு சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க இருக்கக்கூடிய ஆகாரம் கொடு. அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் மேல் எரிகிற கல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். ராமன் சொல்ல இதுக்கு நல்ல உதாரணம் தாவீது சவுல் தான். நீதிமானுக்கு உதாரணம் வந்து ஆபிரகாம், லோத்து. பைபிளுக்கு சொல்றேன். பைபிள் சொல்ற இந்த தாவீது கொள்வதற்கு பல முறை வகை தேடினான் சவுல். ஆனால் சவுலை கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது தாவீதுக்கு. அவன் நைட்டு போகும்போது ஒரு ஈட்டி ஒரு செம்பு தண்ணி வச்சிருக்கான். உங்களுக்கு ராத்திரியில் தண்ணி குடிப்பீங்க, 7 மணிக்கு எனக்கு ராத்திரியில் தண்ணி குடிப்பீங்க. அல்லேலூயா. நான் உங்களை கேட்குறேன், இந்த மாவாட்டையில் தண்ணி ஊற்றி ஆட்டுங்க, தண்ணி ஊட்டாமல் ஆட்டுங்க. ஏன்? நல்லா ஆட்டட்டும். சில பேர் சாப்பிடும்போது தண்ணியே குடிக்க மாட்டாங்க. சோறத்துனே வகுப்பு நிறைய. அப்படி அல்ல. நீங்கள் உங்கள் சரீரம் சுகமாக இருக்கும் என்றால் தண்ணி நல்லா குடிக்கும். கைக்கு சொல்றேன். அந்த காலத்திலே சாப்பிடு வந்து செம்பு, என் பேர் செம்பு தான். அந்த செம்புல தண்ணி வச்சு ஈட்டியும் வச்சிருப்பான். ஈட்டி எதிரே கொடுத்த தண்ணி தாண்டிக்க அப்படி வச்சு தூங்கிடுவான். ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. இவன் செம்பையும் தூக்கிட்டு வந்துட்டான், ஈட்டியும் தூக்கிட்டு வந்துட்டான். அப்ப சொன்னா, மாமான உன்னை கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டது, உன்னை நான் எதையும் செய்யக்கூடாது. கைதிட்டாங்க சொல்லுங்க. அப்ப சத்துருவை நேசித்து நீ உங்கள் எதிரிக்கு ஆகாரம் கொடுத்தால், உன் எதிரிக்கு நீ தண்ணீர் கொடுத்தால், கர்த்தர் நிச்சயமாக அவன் தலையில அக்கினி எரிஞ்சு அவன் காலியா இருக்கான். இவ்வளவு எதிரியா இருந்தாலும் நம்ம நேசிக்கிறான்னு சொல்லி அவன் அவுட் ஆயிடுவான். நம்மளை ஆண்டு டாப் ஆக்குவார். கைவிட்ட சொல்லுங்க, பக்கத்துல எப்படி சொல்லுங்க. நாளைக்கு காலையில் போன உடனே எவ்வளோ சண்டை போட்டீங்கன்னா தெரியாம மன்னிச்சுக்கப்பா, நான் இனிமே உனக்கு விரோதமாக செய்ய மாட்டேன், உனக்கு என்னால் கொஞ்சம் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்வேன். அவங்க நிலையில சொல்ல ஒரு புஜக்காரன், நீங்க என்னைக்கு இந்த கசப்பை விடுறீங்களோ அப்பதான் கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்கள் சொல்லுங்க. உங்களை எத்தனை பேர் அருவாளை வெட்டியிருக்காங்க? உங்களை அருவாளை வெட்டுவாங்க, கைது காட்டுங்க. நான் முழுக்கச்சேரி போட்டு காரணம் என்னை அருவாளை வெட்டியிருக்காங்க. அவன் நல்லவன். அல்லேலூயா. இந்த எனக்கு ஒரு நண்பன், ரொம்ப நண்பன். அவன் ஒருத்தனுக்கு அவனுக்கு இன்னொரு பிரச்சனை. கடைசியில் இன்னொருத்தவங்க வந்து தூங்கும்போது வெட்டிட்டாரு. வெட்டினா
என் கூட என் தம்பி பண்ணிட்டான், அவன் தூங்குறேன். நான் அந்த வெட்டு பத்து கையெல்லாம் ரத்தமாக வந்துருக்கு, அதோட வேட்டு ஓடுறேன். அவன்கிட்ட அருவாக்கி ஒன்றுமே கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, என்னை வெட்டினவன் உடனே போலீஸ் ஸ்டேஷன் அந்த ராத்திரி எங்கள் அக்கா கூட்டு போச்சு கேஸ் கொடுக்க. அப்போ நான் கேட்ட ஒரே கேள்வி, சார் பேனா கொடுங்க எதுக்குன்னு கேட்டேன். இல்லை கை வெட்டிட்டாங்க, இந்த பேனாவது இருந்தால் தான் நான் எழுத முடியும், நான் ஒரு வாத்தியார். கொடுத்தாரு, பேனா பொத்துரிக்கல் வந்துச்சு. அப்போ சொன்னார், அவனுக்கு மேலே பயங்கரமான கேஸ் பண்ணான் சார். ஏன்னா எனக்கு இந்த விரல் எதுவுமே அசையாது, தூங்கும் அப்படியே. உண்மையை சொல்கிறேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அவனுக்கு எத்தனையோ ஆண்டுகள் தண்டனை சொல்கிறார், பொங்க வைக்கல. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் தண்டனை பண்ணி செயலுக்கு போனால் நம்ம கை வரவா போகுது, உணவு போனாங்க இப்போ நோட்டாங்கிட்டே எல்லா வேலையும் செய்யும் பிள்ளைகள் சொல்லுங்க. ஆனால் மனதார அவன் மன்னிச்சு அவங்க வக்கீல்ட்டி எங்கள் வக்கீல் பேசி அவன் மேலே கேஸை வாபஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் என்னை கொலை செய்வதற்கு தூண்டாமல் செத்து போயிட்டேன். நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன், கைதிட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ நான் பாத யாத்திரை போனேன் திருச்செந்தூருக்கு. அதாவது எனக்கு சொல்லும்போது ஏசப்பாங்க எனக்கு தெரியாமல் அன்னைக்கு போய் அதை கூப்பிட்டு சொல்லுங்க. இப்போ கை நல்லா தருங்க, நல்லா தரலையா வேறு பாசத்துக்கு மாதிரி கை போய் நினைக்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன், என் வாழ்க்கையை அனுபவிச்சு சொல்கிறேன். உங்களுக்கு எவன் எதிரியாக இருந்தாலும் மனதார அவனை மன்னிச்சா நீங்கள் நல்லா இருப்பீங்க. கைதான் சொல்லுங்க. அவனை மன்னிக்காத பட்சத்தில் தேவன் உங்களை மன்னிக்கவே மாட்டான். நம்மளோட கைதுங்க. என் மனைவியோட என்னை வையும். நான் கொண்டு அந்த சர்ச்சைக்கு 9 வீடு அடமான வச்சு என் சர்ச்சை கட்டணும். அப்போ 3 லட்சம் ரூபா 2 நிமிஷம் வட்டி. அப்போ மாதம் எவ்வளோ கட்டணும்? அதாவது கொஞ்சம் எதுக்கு பாஸ் ஆகும், ஏதோ கொடுத்தா வாங்கிட்டு போகிறான். 3 லட்சம் ரூபாய் கொடுங்க, மாதம் 6000 வட்டி கட்டணும். சில மாதம் கட்ட, சில மாதம் கட்ட முடியல. ஒன்று அந்த சட்டையை பிடிச்சி முடியல, எது வீட்டுக்காரங்க அப்படி தரத்தான் இழுத்தேன். நான் சரிட்டு அவன் பிராணை விட்டுட்டாங்க, கதை கூட்டிட்டாங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்து கற்றுங்க ஆசிரியர். இன்னைக்கெல்லாம் பிளாட்ஃபார்ம் கிடையாது, கை காமிச்சு சொல்லுறேன். படாத பாடு பட்டோம். ஆனால் இப்பயும் அவனை பார்த்தா பழக்கம் சொல்கிறேன். யார் இந்த சட்டை பிடிச்சி இழுத்தாங்க, என் மனைவி சொல்லுவேன். இவனுக்கு போயிடுச்சு வணக்கம் சொல்லி அவனுக்கு தான் சொல்கிறேன். கை காமிச்சு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எவன் உங்களுக்கு விரோதமாக செயல்படுறானோ அவனை மனதார மன்னித்தால் தேவன் உங்களை மன்னித்து ஆசீர்வதிப்பார். என்னை ஆண்டவர் டாப் ஆகிட்டார். கை காமிச்சு சொல்லுங்க. பக்கத்தில் உங்கள் புத்தி மாறும். சத்துருவை சிநேகித்தால் நல்லா இருப்பீங்க. ஆமே. சத்து இல்லாமல் யாரும் கிடையாது. உங்களுக்கு விரோதம் நிறைய பேர் இருக்கலாம். உனக்கு எதிராக ஒரு வாய்க்காமல் போகும். அதுக்கு ஒரே வழி அவனை மனதார மன்னிக்கும். கைது நாம சொல்லுமா, இந்த சந்தோஷம் வர மாட்டேது. 3வது சத்தியத்துக்கு போயிடுவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கைது சொல்லுங்க. முதலாவது என்ன செய்யணும்? வீட்டுக்கு போகணும். நேரம் ஆயிடுச்சு. முதலாவது என்ன செய்யணும்? நீதிமானாய் மாறினால் கர்த்தருக்கு பலன் கொடுப்பார். 2வது, ஒரு சத்துருவை நேசித்தால் நீ நன்மை செய்தால் என்ன செய்தால் நன்மை செய். மனுஷன் பிறப்போது எனக்கு என் கொண்டாடிக்கு என் பிள்ளைகளே வாழக்கூடாது. ஆமல் சொல்லுங்க. நான் சில பேர் அப்படித்தான், நம்ம ஒன்று மேலே ஒன்றா எவன் ஜாகிரதாக கலைக்க நினைக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என் கூட ஒரு படித்தான், அவன் பேர் சங்கரலிங்கம். என் பேர் காலையில் 9 மணிக்கு தறிக்கிட்டு இருக்கான். டக்கடி டக்கடி டக்கடிக்கிட்டே இருக்கான். சரியாக 6 மணிக்கு தான் அந்த இழுவை விடுவான். நான் ஒன்றா கேட்டேன், சங்கரலிங்கம் காலையிலேருந்து கை இழுக்கிறியாடா, உன் கை வலிக்காதடா. அவன் செம்புலிங்கம், நான் இழுக்கும் போது எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு, எனக்கு என் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு இழுப்பட்ட கையே வலிக்காதுங்க. சில விசுவாசி ஜபம் கொடுத்தேன், எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைக்கு தப்பி தவிர பாசம் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி நல்லா இருப்பீங்க? அல்லேலூயா. உங்கள் ஜபமெல்லாம் மாறணும். ஆமென் சொல்லுங்க. முதலாவது சபை போதற்காக ஜெபிக்கணும், விசுவாச மக்களுக்காக ஜெபிக்கணும், நம்ம சுற்றுப்புற கிராமத்துக்காக ஜெபிக்கணும். என் மக நாங்கள் குடும்ப ஜோம் பண்ணுவோம். என் மக சொல்லிச்சு, ஆண்டவரே
எங்கள் அப்பா வருஷம் வருஷம் காணல இழுப்பி ஒரு 15 போடுறாரு. அது சும்மா தான் தோங்குது ஆண்டவரே. இந்த வருஷத்தில் இந்த சர்ச்சை பிரசுக்குள்ள அங்கே இடம் பிடிச்சி நாங்கள் ஆறாவது நடத்தணும். எங்கள் விசுவாசம் நாங்கள் போய் அந்த ஊருக்கு செய்யணும் ஆண்டவரே. எங்கள் அப்பா கொடுத்த தரிசனத்தை நாங்கள் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சு. கை தட்ட மாட்டீங்க? நல்லா கை தட்டுங்க. அப்போ அப்படிலாம் ஒரு எண்ணம் வரும். ஆண்கள் சொல்லுங்க, செய்யறோம் அது எண்ணமாவது வேணும். ஆண்கள் சொல்லுங்க, நீங்க அப்படிலாம் செய்யும்போது தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்கள் சொல்லுங்க, நம்ம தேசத்துக்காக, நம்ம தமிழகத்துக்காக, நம்ம மாவட்டத்துக்காக, நம்ம ஸ்தாபனத்தார்களுக்காக, நம்ம வேதாந்த தலைவர்களுக்காக, நம்முடைய மண்டல ஊழியர்களுக்காக, விசுவாச மக்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். கைத்தர சொல்லுங்க, ஜெபிக்க தெரியல சொல்லி ஜெப புத்தகம் இருக்கு, எடுத்து தரோம். நீங்க ஜெபம் கைத்தாம சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஆக உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்தால் உங்களை கர்த்தர் பயங்கரமாக ஆசீர்வதிப்பார். இப்போ என்ன வார்த்தை வருது? கர்த்தருடைய வார்த்தை. நான் ஜெபம் பண்ண எனக்கு பேசுங்க, எனக்கு அந்த வசனம் உள்ள போனதே கருவில் போகும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். உங்களுக்கு உள்ள போகுதோ வெளியே போகுதோ? நீங்க பிரசங்கத்தை எழுதுவது நல்லதுதான். அதை காட்டு நல்லது உங்க இருதய பலன்கள் எழுதணும். ஆமாம், இங்கே எழுதணும். கை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்கு உட்காந்து போட்டோ படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்தில் எனக்கு அதெல்லாம் பிடிச்சிச்சு. நம்ம போட்டோ போட முடியாது. ஜனங்கள் சில பேர் என்ன பிரசங்கம் அவங்க பாஸ்டர் வீடு வாங்க சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம். நாங்கள் வரமாட்டோம். அவ்வளவு தூரம் ஒரு ரசனை இல்லாமல் ஒரு வாஞ்சை இல்லாமல் கேட்குறாங்க. சில கேட்கறதே கிடையாது. நம்ம பாஸ்டர் தான்டா அடுத்த வாரம் கேட்குறப்ப என்ன அப்படியே அடுத்த வாரம் சார்லஸ் பாஸ்டர் பேசுவார். அது சூப்பராக இருக்கும். சூப்பருக்கு இப்போ சொல்லணும். ஆண்டு அழைக்கிற ஒரு வசனத்தை கேட்டால் நீங்கள் மனம் திரும்பும். பிரதி நாங்கள் சொல்லுங்க, அதுதான் நல்ல பிரசங்கம். நாங்கள் சொல்லுங்க. ஒருத்தர் நம்ம சபைக்கு வந்தார். இப்போ வரல. அவர் மனைவி சொன்ன சாட்சி. பாஸ்டர் சொன்னார், அருள் பாஸ்டர் சொன்னாராம், ஒரு பிளேட்டில் சோறு இருந்தால் ஒரு பிளேட்டில் நரகம் இருந்தால் நீ எதையா சாப்பிடுவீங்கன்னு கேட்டார். நான் சோறு தான் சாப்பிடுவேன். நீங்கள் நரகம் தான் திங்குவீங்க, நரகம், அதனால் சாராயத்தை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி சபையில் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவர் அதை கேட்டு குடிக்கிறது விட்டாரா? கைத்தறி யாருன்னு சொல்லுங்க. அதுதான் நல்ல பிரசங்கம். ஒரு செய்தி சொல்றோம், ஒரு சாட்சி சொல்றோம். நான் இப்படித்தான் பார்த்தேன், இப்படித்தான் குடிச்சேன், வெறிச்சேன். ஆனால் எங்கள் பாஸ்டர் சொன்னாரு, நீ ஒரு பிளேட்ல நரகல் சாப்பிடுவியா, சோறு சாப்பிடு, எதையா சாப்பிடுன்னு கேட்டாரு. நான் உடனே பாஸ்டர் சோறு அப்படி நீ சோறு சாப்பிடுறியா, நரகல் திங்கிறாங்க. அப்படி சாப்பிடும் போதெல்லாம் அது தண்ணி அடிக்கும் போது நரகல் வேணாம் வந்துச்சு. அதை விட்டுட்டேன். கைவிட்டு சொல்லுங்க. அவங்க வாழ்க்கையில நல்ல செய்தி, பைபிளுக்கு எல்லாமே நல்ல செய்தி தான். அது ரொம்ப பிரயோஜனமா இருப்பது நீங்க தெரிஞ்சிடும். கைவிட்டு சொல்லுங்க. முதல் என்ன சொன்ன, எனக்கு உங்களுக்கு நீ நீதிமானாய் மாறு, ஆபிரகாமை போல் இரு, தேவ சமூகத்தை காத்திருந்து அவர் சித்தத்தை செய், லோத்தை போல ஒரு இஷ்டத்துக்கு வாழாத. நான் சொல்றேன், சிலர் அவங்க இஷ்டத்துக்கு வாங்கிட்டு என்ன சர்ச்சைக்கு போய் இடத்தை கட்டலாம், இடத்தை காண்கிறது ஒன்றையும் காக்க முடியாது. மனமோட போக்கில் வாழ்றது. ஆண்டவர் ஒண்ணுமே செய்யவே மாட்டார். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உன்னை தாழ்த்தி ஜோபனால் கர்த்தர் உயர்த்துவார். கைவிட்டாமல் சொல்லுங்க. சத்தம் வரமாடுது. கைகள் ஒரு சத்தம் மாதிரி சொல்லுங்க. 3 மட்டும் சொல்லுங்க பாவம். எதுக்கு சொல்றேன்னா, சில பேர் தூங்கிடுவீங்க. நம்ம சபைக்கு வந்த ஸ்டாண்ட் சொன்னார். அவர் பாப்பாரா எவனா தூங்குறானா அதை கண்டு அவங்க பக்கத்தில் உட்கார வருவார். போய் காதுகளுக்கு போய் அப்படிங்கிறாங்க. அந்த விரலுக்கு முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி சில ஆளுங்களுக்கு வெளியே விடாது. தூங்கு யாரும் தூங்கலை. ஏன் பெருசு தூங்கல பெரிய ஆச்சரியம். ஒரு அறிவு சொல்லுங்க. கடந்த வாரம் புது சர்ச்சை பிரசிக்கு நம்ம தலைவர் அவர்கள் பிரசங்கம் என்னை சாட்சி செய்ய சொன்னாங்க. நான் சொல்ல 2 வருஷமா அந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். இந்த மாதிரி ஐசக் வீட்டில் ஜப்பான் நடத்துவோம். ரவீந்திரன் ஒரு பிரசங்கம் பண்ணுவார்.
நான் இந்த பக்கம் உட்காந்துருப்பேன், இந்த பக்கம் தாஸ் உட்காந்துருப்பாரு, அருள் பாஸ்கர் இருப்பாரு. பிரதர் என்ன செஞ்சுட்டு வந்தீங்க? மிதி வேலைக்கு வர பாசம். அவர் கண்ணை போயிட்டு என்ன ஒரு மிதிப்பார் கலந்து. பிரியமான சரி பிரியமான சொல்றாரா, அங்கிட்டு போய் தாஸ் ஒரு மிதிப்பார். பிரியமான இப்படியே மிதி கொடுத்த 2 வருஷம் பாட்டு. நான் அவருக்கு வர பாசம். அவருக்கு நீ அப்ப என்ன செய்யாது, மிதி விட்டு வரணும்ல. இதே ட்ரைனிங் எத்தனை வருஷம்? 2 வருஷம். அப்ப அந்த ஊர்ல ஒரு வால் போஸ்ட் ஓட்டியிருந்தாங்க, எங்கள் தங்கராஜா. ஆகா, நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், நாலசாமி பண்ணிருக்கேன், அந்நிய பாசம் பேசுகிறேன். ஆனால் அதை பார்த்தோம், எங்கள் தங்கராஜா அப்படின்னு சொல்லி நினைக்கிற வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் பஸ் ஏறி போய் அங்கே எங்கள் தங்கராஜா பாட்டு சங்கரைக்கு ஒரு ஊர் இருக்கு, அங்கே நடந்து போய் அந்த டூரி கோட்டையில் நல்ல மண்ணெல்லாம் சேர்த்து குமிச்சு டைம் போட்டாங்க. அப்படியே பார்த்தேன் கண்ணில் தண்ணீராக வந்துச்சு. அப்படியே படுத்து தூங்கிட்டேன். தூங்கின உடனே அந்த தேர்தல் எந்திரியா படமே பார்க்கணும், ஒரு படம் பார்க்க. நான் சொன்னேன், உங்கள் ஊர் குளித்தில் எனக்கு நடந்த நன்மை, அன்றிலிருந்து படம் பார்க்க விட்டேன். கைதிக்கான்னு சொன்னேன். ஆண்டவனே என்னை காட்டுட்டான், நீங்கள் பாவம் செய்யாமல் பார்க்கணும் தேவை கிருபதான். கைதிக்கான்னு சொன்னேன். சொல்ல கையில் ஆண்டவரே, நாங்கள் பாவம் மூலம் வாழணும்டா, பாவத்தை தடுக்கணும், உங்கள் கிருபதாங்க. கைதிக்கான்னு சொல்லுங்க. அதை புதூர் பஸ் ஸ்டாண்டு பட்டு கிடைக்க. நாங்கள் எங்கே போய் ஜாப் பண்ணுமோ அந்த ஐயா என்ன சார் இங்கே பட்டு கிடைக்குங்க. என்னைய பார்த்து நம்ம தான் அண்டை பொழுதுங்க ரெடிமேட் போய் வச்சுருக்கோம். ஒன்றுங்களே சாயந்தரம் வீட்டில் ஜபம். இந்த மாதிரி விழாத்துவதுக்கு போன தையல்னு சொல்லுவாங்க, பஸ் போயிடுச்சு, அதை பட்டு கிடைங்க. அவர் என்னை பெரிய பரிசுத்தவன் நினச்சி நீங்கள் வாங்க எங்கள் வீட்டில் ஜபம் பண்ண. எனக்கு ஒன்றே போச்சு, ஏன்னா துணிஞ்சு பாவம் பண்ணால் பாவம் செய்யலை, ஆனால் மனசு உறுத்து. ராமியன் சொல்லுங்க, பக்கத்தில் கை வச்சுக்க. பாவம் செய்யும் போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துற ஆவியானவர் இருக்காரா? இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் அப்பப்போ பார்த்தேன். என்ன செய்யறது? அதே உங்கள் வாழ்க்கையில ஆண்டோடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தால் நீ நல்லா இருப்பீங்க. இதுக்கு நல்ல உதாரணம் ஈசாக்கு ஒரு பஞ்சம் வந்தது. அவன் அந்த ஊரை விட்டு வெளியூர் போக நினைச்சான். ஆண்டு சொன்ன இங்கே இரு. அந்த வசதிக்கு வாசிக்கலாம். 26:12 வாசிங்க. ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். 100 மடங்கு பலன். அது கீழே வாசல் வர 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 விருத்தி அடைந்தான். எப்படி செய்யுங்க? வர 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 போயிருக்க. வர சொல்லுங்க, வர 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 விருத்தி அடைந்தான். பக்கத்து இந்த ஆண்டு வர 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 விருத்தி அடைவீங்க. ராமன் சொல்லுங்க. ஆனால் வார வாரம் சர்ச்சில் ஆண்டவர் பேசுறாரு, பைபிள் பேசுறாரு, அது கீழ்படிச்சாங்க. இல்லாட்டா ரிவர்சல் அல்ல சொல்லுங்க. அது ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் வர வர 100 மடங்கு. பைபிள் 30 60 100 ரூபாய் பலன்கள் போல 100 மடங்கை கத்தர் ஆசிரிப்பார். நம்புறவங்க தலைக்கு மேல கை தட்டுங்க. புதிய வருஷத்திலே நீங்கள் நீதிமானாக மாற வேண்டும். 2வது நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். 3வது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் உங்களை ரொம்ப டாப் ஆக்குவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 113:7. 113:7. சங்கீதம் 113:7. சிறியவனை புழுவிலிருந்து தூக்குகிறார். நான்லாம் குடிச்சிட்டு புழுவில் படுத்து கிடக்கேன். நான் என்ன சொல்லுங்க, எனக்கு நல்ல பொருளை நாயை பண்ணியிருக்கேன், அது வாட்டி உங்களுக்கு படுத்துக்கிறாங்க. ஆக சிறியவனை புழுந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து வைக்கிறார். என்னை ஆண்டவர் எவ்வளோ என்னை வைத்திருக்கிறார் ஐயா, அவருக்கு நான் நன்றியுள்ள இருப்பேன். அவங்க மட்டும் ஜோரா வைத்திருக்கு. ஜோரா
ஜோராங்கிறது மலேசியாவில் ஜோரானா அநாத விடுதி இருந்துச்சு. நம்ம அங்கே போய் ஜோரானா கோபம் கூட்டிக்கிறாங்க. நம்ம ஜோரா கைதின்றோம். அதில் என் பேர் ஜம்புலிங்கம். சில பசங்க ஜம்புன்னா எங்களோட கொய்யாக்கள் அர்த்தம். அவங்களோட ஜம்பு அப்படின்னா கொய்யாக்காலம். அப்புறம் உங்களுக்கு கொய்யாக்கால கொடுக்குறது. அதனால என் பேர் ஜம்முன்னு தெரியாது. சரி போகணும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆண்டவர் அந்த அழகா சொல்லக்கூடிய சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து வைக்கிறார். இதுக்கு நல்ல உதாரணம் நான் வந்து கைவிட்டாமல் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்குள்ள மழை பெஞ்சா என்ன சொல்லியிருக்கேன், மொட்டை மச்சு வீடு மழை பெஞ்சா எங்கள் அக்கா ஒரு ஷர்ட்டே தூக்கும், நான் ஒரு உடம்படி தூக்குவேன். ஷர்ட்டை உடம்படி தெரியும். அமெரிக்காவில் பார்க்குறீங்க ஷர்ட்டை உடம்படி உடம்புடி அந்த ஒழுங்கையாக வச்சுக்கிட்டு இருப்போம். எங்களுக்கு நல்ல பாரிய தலைவர் சாக்கு சொன்னாங்க. ஒரு பழமொழி, பாயப்பட்டு பாயப்படுத்த மாட்டேன், சாக்கில் பட்டு சாப்பிட்டே இருப்பான். அது உள்ளுக்குள்ள உடச்சிக்குவோம். உருண்டாலும் பெண்ணாலும் கூடியே வரும். எங்கள் வீட்டில் கரண்டே கிடையாது. நான் கல்யாணம் முடிச்ச பிறகுதான் எங்கள் மாமா பாஸ்டாமாவோட அப்பா கரண்டை போட்டு கொடுத்தாரு. அது வரைக்கும் நான் காலேஜில் படித்தது எல்லாமே தெருவில் கை நிமிஷங்க. காரணம் எங்கள் அப்பா ஒரு பூசாரி. அது விளைவு தான் அந்த சாபம். ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் இயேசு என் வாழ்க்கையை மாற்றினார். கை சொல்லுங்க. என்ன மட்டும் உலக இருக்கிற அத்தனை பேரை வாழ்க்கையை மாற்றிக்கிறார். கைவிட்டாமல் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது உங்களை உயர்த்துவார். இன்னொரு வசனத்துக்கு வாசிக்கலாம். அதுக்கு ஆதாரமாய் 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5:6. 1 பேதுரு 5:6. நானே வாசிக்கிறேன். ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்தும்படிக்கு பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதாவது சில பேர் சபைக்கு 1 வாரம் 2 வாரம் வந்துட்டு இல்லை 1 மாதம் வந்துட்டு இன்னும் ஒன்றும் காணுமே. ஏற்ற காலத்தில் உங்கள் உயர்த்தும்படிக்கு பலத்த கருத்துக்குள் அடங்கியிருங்கள். நிச்சயமாக இருக்கிற அத்தனை பேர் உயர்த்துவார். கைத்தவன் சொல்லுங்க. ஆனால் ஏற்ற காலம் வரும், அது வரைக்கும் அடங்கி இருக்கும். கைத்தவன் சொல்லுங்க. ரவிகள் கோச்சிக்கிற மாட்டார். அவரும் முத வரும்போது என்னை விட மோசம் வந்தார். நான் ஒரு நல்ல சட்டம் போட்டு போவேன் சர்ச்சுக்கு. ஆனால் ஒரு கிழிஞ்சி சட்டை போட்டு வந்தார். இன்னைக்கு ஆண்டவர் அவர் செல்வசியமாக ஆசிரிக்கிறார். காரணம் என்றால் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி ஒரு பலத்த காலத்துக்குள் அடங்கி இருக்கிறது. கைத்திட்டாமல் சொல்லுங்க. நீங்களும் முன்னக்கூடாது. அவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்ய தடைபட அவரை மட்டும் பற்றிக்கொள்ள வேண்டும். ராமன் சொல்லுங்க. அதிகமாக ஜெபிக்க வேண்டும், உபவாசம் இருக்க வேண்டும், கர்த்தரை ஊழியத்துக்கு உங்களால் முடிஞ்சது செய்ய வேண்டும். ராமன் சொல்லுங்க. வேதத்தை வாசிக்க இதெல்லாம் அவர் செய்கிறார், நாமும் செய்யாது ஆசீர்வாதம் பெற முடியும். எதுவுமே செய்யாம ஒன்றும் நடக்கலப்பா, ஒன்றும் நடக்கவே நடக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து கீழ்ப்படியும் போது 100 மடங்கான பலனை இந்த ஈசாக்கு பெற்றார். 4வது சத்தியத்தை வாசிப்போம். முதலாவது, நீங்கள் அவரவர்கள் கிரியைகள் பலன் நீதிமானாய் மாறினார், நீங்கள் நன்மை செய்தார், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தார். மொத்தமே 5 தான். எத்தனை வந்துருச்சு? 3 தான். 4 வந்துருச்சு. 5 நிமிஷம் முடிச்சிடும். கைப்படாது கழிச்சாரு. அதே சொல்லுங்க. முடிச்சுன்னு சொல்றாங்க. காசு முடிச்சாங்க. முடிச்சுக்குவோம். விடிய கழிச்சு போறீங்க. நீங்கள் வைக்கிறதுக்குள்ள நான் முடிச்சேன். நான் பேர் சொல்கிறேன். அப்போ தான் செய்தி நல்லா இருந்துச்சுன்னா ஏன்னா கரெக்டாக முடிச்சிட்டாரா அப்பா சாமி 1.5 மணி நேரம் 6 நேரம் காத்துக்காரா அந்த வசனம் பெறக்கூடாது. 1/2 மணி நேரம் பேசுனாரா நல்லா தான் இருந்துச்சா சொல்லணும். கைவிடாமல் சொல்கிறேன். இப்போ ராஜாவில்ல பிரசங்கம் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேச மாட்டான்னு எதிர்பார்ப்போம். டக்குன்னு முடிஞ்சு வரும். 25 நிமிஷம் பேச மாட்டார். அது நல்லா தான் இருக்கும். ஆமென் சொல்கிறேன். நம்ம 1.5 மணி நேரம் பேசி மண்ணில் ஒன்றுமே இறங்க மாட்டோம். இறங்கு. அதனால நம்ம 4வது சத்தியத்தை வாசிக்கலாம். உங்கள் செய்கைக்கு தகுந்த பலனை நிறைய பலன் கிடைக்கும். நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்குரிய பலன் கிடைக்கும். 1, நீதிமானாய் மாற பலன் தருகிறார், நன்மை செய்தால் பலன் தருகிறார், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். 4வது, உங்கள் செய்கைக்கு தகுந்த பலன் கிடைக்கும். ரூத் 2:12 வாசிங்க. செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் அடைக்கலமாய் வந்து அவருக்காலே நிறைவான பலன் கிடைக்கும். நீங்க எல்லாம் இப்ப இந்த அவருடைய
செட்டைக்குள் வந்துக்கிறீங்க. யார் செட்டைக்குள்ள? இஸ்ரவேல் தேவனுக்கு இயேசுநாதருக்குள்ள வந்துட்டோம். ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா நிறைவான பலன் கிடைக்கும். கைதிட்டு ஆமென் சொல்லுங்க. கைதிக்க மாட்டேங்கிறேன். உங்களை கையை தொட்டு பாருன்னு சொல்றது பசங்க தொட்டு பார்க்க சொல்லி தொட்டு பார்த்து கையை தொட்டு பார்க்கல, சத்தம் வெளியே வரும். கைதிங்க. இஸ்ரவேல் தேவனை அடைக்கலமான நம்பிக்கை உங்களுக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். எப்படி பலன்? அவர் சற்றைகள் அடைக்கலம் போகுதா? கைவிட்டாமல் சொல்ல. இந்த அம்மா கதை உங்களுக்கு தெரியும். நகோமி அவளுக்கு 2 மனைவி. ஒருத்தர் பேர் எலிமெக்கு, இன்னொரு மக்களோ பேர் யாச்சு மக்களோ எலிமெக்கு. 2 பேரும் நகோமியுடைய பிள்ளைகள். ஆனால் அதில் 2 பேரும் இறந்துடுறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, ஊர் விட்டு பிழைக்கு போய் பிள்ளைகளும் பறி கொடுத்து அது சோகமாக சொல்லுது, நீங்கள் 2 பேரும் வீட்டு போயிருங்க, முன்னாடி நான் குழந்தை கொடுத்து உங்களை கட்டி கொடுக்க முடியாது, தயவுசெய்து போயிருங்க. அதை ஒரு பார் அவன் வாங்கன்னு சொல்லி அழுதுட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவார்டு போயிட்டான். பக்கத்தில் பாசம் முத்தம் கொடுத்து நம்பாதுங்க, அவங்களை வேட்டு வச்சுக்கணும். அதுங்களா பாருங்க, இவன் முத்தம் கொடுத்து அவார்டு போயிட்டான். ஆனால் ரூத் ஓன் ஜாதி ஏன் ஜாதி, ஓன் ஜனம் ஏன் ஜனம், ஓன் இடம் நான் இடம், ஓன் தேவை என் தேவை ஒன்று போகவே மாட்டாங்க. கைது நம்ம சொல்லுங்க. யாரு நாங்கள் அதாவது ஒரு பால் போல் இருக்கக்கூடாது. நாங்கள் எப்படி சொல்கிறா, என்னை மாறான்னு கூப்பிடாதீங்க, என் வாழ்க்கை கசந்து போச்சுட்டேன். ஆனால் கசந்த மாறாவை மதுரமாக இந்த புதுவஸ்தம் பார்க்கலாம். கைது நம்ம சொல்லுங்க. என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கசந்து போயிட்டீங்களோ அது மாறாவாய் மாறும். கைதிராமன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் தன் அத்தை வீட்டில் பட்டு கிடக்கிறான். இவன் என்ன போய் கதிர் பொறுக்கிறான், அதை கொஞ்சத்தை கொண்டு அத்தையை கொடுக்குறான். இதுல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சுறுசுறுப்பாக இருந்தால் உங்கள் செய்திகள் பலன் கிடைக்கும். கைதில் சொல்லுங்க. சுறுசுறுப்பாக இருக்கும். புது வருஷம் இருக்கணும். நாங்கள் புது வருஷம் தீர்மானம் பண்ணியிருக்கோம். புது வருஷத்துல எல்லா வீடையும் சந்திக்கணும். இந்த வீட்டுக்கு கூட்டம் அந்த கூட்டம் இது கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கணும். வீடு சந்திக்கணும். உங்கள் வீட்டுக்கு தேவசதா வீட்டுக்கு வரோம்னா வேற அது கூட வந்துக்கூடாது. எங்களுக்கு எல்லாம் தெரியும். அவங்க நீங்கள் கேட்டு போய் ஒரு கதையை பரப்பணும். இப்படி ஆகலாம் அப்படி ஆகலாம், அதெல்லாம் ஒரு வீட்டுக்கு வரக்கூடாது. கைட்டாமல் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உங்கள் செய்திக்கு தகுந்த பலன் கிடைக்கும். இப்போ நம்ம ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி இல்லாமல் போனதுக்காக நாங்கள் தான். ஆமாம் சொல்லுங்க. நம்ம வீட்டுக்குள்ளே நடக்குமே தவிர உங்கள் வீடு அதை சந்திக்கிறார். ஒருத்தங்க வராட்டா உடனே வீட்டுக்கு போனால் அவங்க வந்துடுவாங்க. ஆனால் நாங்கள் உங்களை சொல்லிட்டு ஏறிக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்களா, அவங்களை கூப்பிட்டீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம பேசுகிறாங்க பாஸ் இந்த வேலையை செய்ய சொல்கிறாங்க, நம்ம சொல்லிட்டு வேண்டாம் வர போகிறாங்க நீங்கள் நினைக்க நான் இருந்தேன். அதனால் இந்த புது வருஷம் 7 நாள் ஜபம் பார்க்க 7 நாள் ஜபம் அது உறுதியாக வரும்னு நினைக்கிறேன். வரும்போது தனிப்பாட்டில் கொண்டு வந்துருந்தேன். ஆமாம், எழுதி ஜோம். அது முடிஞ்ச உடனே நீங்களே எங்கள் வீட்டுக்கு வராதுங்க பாஸ்டர் அப்படி யாரும் சொல்ல மாட்டேங்க. முன்னாடி ஒரு அம்மா என்னை சொல்லி வீட்டுக்கே வராதுங்க. நல்ல அம்மா, ரொம்ப பாசமாக இருக்கும். இந்த வேலை கொண்டு வந்து உங்கள் பேரை கூட சொல்கிறேன், செல்லத்தாயம்மா. அவங்க ஊருக்காரர் சொன்னாங்கன்னா அவரே கடன்படி கிடைக்காரு, அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணி ஆசீர்வாதம் பெற போகிறீங்கன்னு சொல்கிறாங்க பாஸ்டர். நாங்களும் சர்ச்சைக்கு வரணும் பாஸ்டர், நீங்கள் அந்த ஜோபனுக்கு பாஸ்டர் எங்கள் ஊருக்கு வராங்க. அதோடு வீடு செஞ்சு விட்டுட்டேன். ராமன் சொல்லி என்னடா இப்படி சொல்கிறாங்க. அந்த நாட்கள் வந்தது. எந்த அம்மா எங்கள் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லிச்சாங்களோ அவங்க முன்னாடி அந்த அம்மா இப்படி பின்வாங்கி போயிட்டாங்க. சாலம் மகன் ஒரு ஃபியட் இருந்துச்சு. அந்த இங்கேருந்து திருச்சிக்கு போகணும். இந்த 6ஆம் முடிச்சு அவங்க தான் ஓட்டுறாங்க வண்டிங்க. உடனே இந்த அம்மா ரோட்டில் உட்காந்துருந்துச்சு. சாலம் நிப்பாட்டா வண்டியை நிப்பாட்டினேன். அம்மா செல்லத்தாங்கம்மா, நல்லா இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும் பாஸ்டர். இது உங்கள் வேலை பாஸ்டர். ஏன்னா சைக்கிள் பிடிக்கல, ரயில்வே சொல்லுங்க. இந்த முக்கில் சைக்கிள் எடுத்துச்சு. இங்கேருந்து சைக்கிள் எடுத்து தான் அந்த ஊருக்கு போவேன். ரயில்வே சொல்லுங்க, ரயில்வே சொல்ல மாட்டீங்க. ஆனால் ஆண்டவராக ஆசீர்வதிச்சாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சில நேரங்கள் உங்களுக்கு பாடுகள் வரும், பிரச்சனை வரும். ஆனால் அது ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்கள் செய்கிற பலன் தருவார். கைக்கு சொல்லுங்க, அதில் சொல்லுங்க. கடைசியாக ஒரு சொல்லியே வரும்.
ஆக நீங்கள் சோம்பேறி இருக்கக்கூடாது. ஆனால் சத்தியம் நீங்கள் சுறுசுறுப்பாய், அது படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நச்சம் இருக்கணும். அதாவது பஞ்சுவாலிட்டி இஸ் தி கீ டு சக்சஸ் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இங்கிலீஷ் சொல்லுங்க, தமிழ் என்ன சொல்லுங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தமிழே தனியாக போனது. இது இங்கிலீஷ் நிறைய இங்கிலீஷ் பீஸ் எடுத்து போச்சு. அல்லேலூயா. பஞ்சுவாலிட்டி தி கீஸ் டு சக்சஸ். சரியான இடத்துக்கு வருவதுதான் வெற்றியின் ரகசியம். கைது சொல்லுங்க. சபை ஆரம்பிக்கிற மணிக்கு 8 9 ஆகிட்டோம், இன்னும் 10 ஆக்கிறீங்க. உங்களுக்கே போகணும். சரி, 9 மணினா 9 மணிக்கு வரவங்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைது நம்ம சொல்லுங்க. இந்த 9, 10, 10:30, 11:30 வருவாங்க. அவங்களை கர்த்தர் நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. கைது நம்ம சொல்லுங்க. பக்கத்துல ஆண்டு நினைக்கணும்னா சரியாக நேரத்துக்கு வாங்க, அப்போதான் சரியாக முடிப்பாங்க. இங்கே வந்து லேட்டாக வந்துட்டு இன்னும் முடிக்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நாமளே சொல்லுமா? ஆக உங்கள் வாழ்க்கையில் சரியான நேரத்துக்கு ஒரு படிப்பு ஸ்கூலில் எத்தனை மணிக்கு 8:30க்கு ஸ்கூல், எத்தனை மணிக்கு போகணும்? 9 மணிக்கு போகிறீங்களா? அங்கே போட்டு சாட்டை அடிப்பார், ஃபைன் போடுவார், வெளியே நிற்க சொல்லுவார். டெய்லியில் நீங்கள் எதுவுமே கிடையாது. அதனால நீங்கள் வாட்டு வர நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. புது வருஷத்துல சபையாக இருந்தாலும் சரி, ஊழியமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் ஸ்கூலாக இருந்தாலும் எது வந்தாலும் பஞ்சுவாலிட்டி இஸ் தி கீ டு சக்சஸ். அதை சரியாக இருந்த ஒரே தலைவர் மகாத்மா காந்தி தான். கைதி நம்ம சொல்லுங்க. இந்த முன்னாடி +2 பாடம் எடுக்கும்போது இங்கிலீஷில் இந்த பாடம் உண்டு. பஞ்சுவாலிட்டி இஸ் தி கீ டு சக்சஸ். நீங்கள் சரியான நேரத்தில் எந்த வேலையும் செஞ்சால் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க. சோம்பேறித்தனம் இருந்தாலே நீங்கள் இப்படி இருப்பீங்க. உங்கள் செய்கைகளை கற்று ஆசிரிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஜெபம் நம்ம நினைச்சா ஜெபம் பண்ணிடும். ஆமென் சொல்லுங்க. சரி, ராத்திரி ஜெபம் பண்ணுவோம், ராத்திரி நாளைக்கு ஜெபம் பண்ணுவோம், நாளைக்கு அப்படி ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம்னு நினைச்சு வரும்போது ஆவியானவர் உணர்த்திட்டா உடனே மனதால் போட்டோம். கைதி ஆமென் சொல்லுங்க. அது எந்த நேரமும் நமக்கு ராகு காலம் கிடையாது, கெட்ட காலம் கிடையாது. செபிக்குன்னு நினைச்சாவே உடனே செஞ்சிருங்க. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப நேரம் ஒரு 5 நிமிஷமாக கர்த்தரை துதிங்க. கைதி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆக உங்கள் வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. இவள் வாழ்விற்குள்ளதான் அவள் போய் என்ன செய்தால் சொல்லுங்க, கதைகளை பொறிக்கு கொண்டு வந்து தன் மாமியாருக்கு கொடுத்தாள். காரணம் அந்த சுறுசுறுப்பான குணம் சொல்லுங்க, கொடுக்கிற குணம். கடைசியாக ஏசாயா 61:7 நாம் வாசிக்கலாம். ஏசாயா 61:7 நான் வாசிக்கிட்டா, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக அநேக விஷயங்கள்ல நீங்க வெட்கப்பட்டு போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றோம், வெட்கத்துக்கு பதிலாக வெட்கத்தனையாய் பலன் வரும். பக்கத்தில் எத்தனை விஷயத்தில் அவமானப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த புதிய வருஷத்துல வெட்கத்தனையாய் பலன் வரும். அடுத்து வாசிங்க. இளைச்சிக்கு பதிலாக உங்களை சந்தோஷப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. நீங்க உங்களை ரொம்ப இளைச்சியா ரொம்ப மட்டமா நினைச்சிருப்பான், அவங்க முன்னாடி கர்த்தர் உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. கைதிட்டு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வீடியோஸ்ல படிச்சவங்க கலெக்டரா இருக்கிறார். கைதிட்டு ஆமென் சொல்லுங்க. அவங்க ராஜாராம், இப்போ கலெக்டர் ரிட்டையர் ஆகிட்டோம். அதே போல எங்கள் வீடியோஸ்ல படித்தவங்க தேவநகர் காலேஜுக்கு நீங்கள் படிக்க போனால் பார்க்கலாம். அங்கே ரேணுகா இருக்கும், ஆங்கில பேராசிரியர். அது சொல்லுங்க, சார் நீங்கள் எடுத்த கிராமத்தை நான் பேசுகிறேன். கிராமம் சொல்லுங்கள். என் மகனை பார்க்க போகிறேன் சார், உத்தமமான சார் சாலமோன். ஆமாம், எனக்கு தான் படிக்கிறான் சார். அதுபோல் இங்கே சாலி ஸ்கூலில் ஆர்வம் இருப்பார், விருதுகளுக்கு தாசில்தார் கொள்கிறார். இப்படி நிறைய பேர் சொல்கிறார். அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் ஆகாமில் ஒதுக்கப்பட்ட காலங்கள் வெயில், ஆனால் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். கைத்தோடு சொல்லுங்க. அதோட உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வான எண்ணம் வேணும். நம்ம எங்கெல்லாம் படிக்க போகிறோம், நமக்கு படிப்பே வராதுடா, வரவே வராது. ஆமென் சொல்லுங்க. நல்லா படிப்போம், நல்லா இருப்போம், நல்ல தொழில் செய்வோம், நல்லா இருப்போம், அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம கடையிலே கடைக்க போகிறோம், அவ்வளோதான். நம்ம மண்டமையான தர போய் வந்து அடக்காமல் இருக்கும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முதலாளி மகன் செலவாளியா. என்னது? செலவாளி மகன் கடனாளியா, கடனாளி மகன் நோயாளியா அப்படின்னு எங்கள் வாத்தியார் ஒன்று சொன்னார் வகுப்புல.
நல்லா செலவழிப்பாங்க. எல்லாரும் சொல்ல ஒரு சிலர் செலவாளிப்பாங்க, கடனாளி. நீங்க செலவழிக்கிறதுக்கு அந்த புத்துக்கிட வரும். அப்ப செலவாளிப்பாங்க, கடனாளி. கடனாளிப்பாங்க, நோயாளி. நீங்க அந்த நிலைமைக்கு போகவே கூடாது. பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, நீங்க செலவாளியா இருக்கக்கூடாது, நோயாளியா இருக்கக்கூடாது, கடனாளியா இருக்கணும், முதலாளியா இருக்கணும். அது ஏசப்பா ஆசை. கைதிக்காமல் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறார், வாசிக்கிற அடுத்து. தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். அதனால உங்க வெட்கத்துக்கு பதிலாக எடுத்ததே பலன், உங்கள் எச்சைக்கு பதிலாக சந்தோஷம் உண்டாகும், நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். இதுல என்ன அர்த்தம்னா, உங்க வாழ்க்கையில பாடுகள், நிந்தைகள், அவமானம் வரும்போது அது தாங்கும். கைத்தம் சொல்லுங்க. இதுதான் 5வது சத்தியம். இப்ப நம்ம எல்லாத்துக்கும் பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானம் உண்டு. இதை சகித்து கொண்டா நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கைவிடாமல் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. அந்த பாடுகள் வரும்போது நீங்கள் முறுமுறுக்க கூடாது. சொல்லுங்க, முறுமுறுப்பு தேவனுக்கு அருவருப்பு. சில பொம்பளை உங்களுக்கு சில பொம்பளைங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் தொலை பேசிடு. அது இல்லை, இது இல்லை, எண்ணெய் இல்லை, பூ இல்லை, பொட்டு இல்லை, நகை இல்லை, நட்டு இல்லை, இப்படியே குழம்பு. ஒரு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரவே வராது. கைவிடாமல் சொல்லுங்க. போதும் என்று தெய்வ பக்தியே மிகுந்த ஆக. இன்னைக்கு சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு 3 நாள் சாப்பிட பாஸ்டர், அவங்களும் கைது காட்டுங்க, கட்டியா கிடையாது. எல்லாரும் கத்தை போசிக்கிறாங்க. எல்லாம் வீடு இருக்குல்ல, யாரும் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும், மடத்தில் சாவடியை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் வச்சுக்கிறாரு. ஆனால் அதில் திருப்தியாக இருக்கு. கைவிடாமல் சொல்லுங்க. கஷ்டங்கள் இருக்கும் இந்த உலகத்தில். எனக்கு தெரியும், கடன் இல்லாமல் யாருமே கிடையாது. இந்தியா கடன்பட்டு கிடக்கு, தமிழ்நாடு கடன்பட்டு கிடக்கு, நம்மளும் கடன்பட்டு தான் கிடக்கிறோம். அதனால் அந்த கடன் தற்காலிகம் வருது. நோய் உங்களுக்கு சொல்லிக்கிட்டா வருது, நான் நாளைக்கு உங்களுக்கு காய்ச்சல் வருவேன், இன்னைக்கு மாத்திரையை போட்டு அப்படி சொல்லுவேன். அல்லேலூயா. நோயுமே சொல்லாமல் தான் வரும். இப்போ நானும் எதிர்பார்க்கல, 3 மாதம் 10 மணிக்கு இருந்தேன், என்னை கூட தூக்கி விடுவாங்க. இன்னைக்கு வரும்போது கூட எங்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது பாசமும் சொல்லுவாங்க, நான் கேட்க மாட்டேன். நான் வாட்டு போனேன். இன்னைக்கு என் பேட்டும் பிளேட் கற்பாத்த இருக்கு, சகதியா நல்ல. அப்போ ஒரு டீப்பு, தண்ணி டீப்பு, எனக்கு அது தெரியல. அது மியூசிக்கல் பொத்துன்னு விழுது, வாங்கிட்டு ஒரு பக்கம் எல்லாம் கீழே விழுந்து. எது நானும் முழிச்சு பார்க்குறேன், எந்திரிக்க முடியல. நான் என் மருமகனை கூப்பிட்டேன், மாப்பிள்ளை. அவர் காரில் உட்கார்ந்து, மாமா வருவார், வீட்டுக்கு கத்துறாச்சு. அவரு வந்தார். வந்தவங்க அவர் எதுவுமே புரியல. ஒன்று மூலமாக இந்த டீ கப்பு கிடைக்கு, இந்த பேக்கருக்கு எடுங்க அப்படின்ட்டு அவரோட நடந்து போயிட்டு வந்துக்கிறாங்க. சொல்லுங்க, இன்னைக்கு எடுக்க சார். அப்போ தடுமாறம் வரும். தடுமாற்றம் இல்லாமல் யாருக்கு, ஆனால் அது நிரந்தரம் இல்லை. கைது நம்ம சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கை தடுமாற்றம் நிரந்தரமாக வரும். ஆனால் தைரியமாக இருக்கு. ராமன் சொல்லுங்க, விழுந்துட்டே சொல்லி விழுந்தே விடக்கூடாது. நான் எந்திரிச்சு வந்து ராமன் சொல்லுங்க, ஒருவேளை கடல்லையோ வியாதிகளோ அல்லது பாவத்தில் எதுவுமே விழுந்துட்டீங்க, விழுந்தே கிடப்பீங்க. எந்திரிக்க முயற்சி பண்ணும். கைது சொல்லுங்க. முன்னாடி விழுந்தோன்னா என் மனைவி, என் மகன் 3 பேர் தூக்குவாங்க, வேற 10 போட்டாங்க, தூக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டுக்கு நானே எந்திரிச்சு வந்தேன். அதாவது வாழ்க்கையில் இந்த பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும் அதை நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். இக்கால பாடுகள் இனிமேல் மனைவிக்கு போய் இப்போ ஒரே சின்ன பலரை பாடு.